உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர் அது ஓத்தம் யார் மேலே இருந்த கோத்தை எங்க செட்டில் காமிச்சு. டைரக்டர் சார், சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டுனீங்க அப்படின்னு. இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டுனீங்க? இப்போ சமுத்திரகணி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டியிருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவில் அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர் அது ஓத்தம் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசட்டும், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யார் மேலே இருந்த கோத்தை எங்கள் செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதாவது படத்தில் வந்து டைரக்டர் சார், சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டுனீங்க அப்படின்னு. அப்படி பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரன் போடாமல் அழுவாங்கம்பாங்க. சரி இப்போனாலும் அதுமாரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டுனீங்க? எங்கள் அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு. ஸோ எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர். நீங்கள் ஒரே கேள்வி, பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனால் அவங்க என்கிட்ட எப்போதும் கோச்சிப்பாங்க, பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னென்னா பசந்த் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்து இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்வி முடிஞ்சு சார். பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு, ஏன்னா நீங்களும் ஜிம் பாடி தமிழ் தெரியும் இருக்கும் சார். This is one of those situations. சிம்ரன் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக் அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும், இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வலி தான், தப்பாலாம் நினச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம், பிரசாந்த் சார் கூட கண்ணை தூண்டுங்க. கார்த்திக் பிரதர் நீங்கள் கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்லை நீங்கள் கூட வாங்க, சூப்பர். நிறைய வெயிட் போட்டுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க. நன்றி. ஓகே சார்.